பணி பாதுகாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இன்று போராட்டம் நடத்தி வருகின்றனர். முக்கியமாக பணி பாதுகாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பணி மாறுதல் கலந்தாய்வு நடத்திட வலியுறுத்தியும் 100% தேர்ச்சி குறைவிற்கு ஆசிரியர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையை நிறுத்திட வேண்டும், பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த கோரியும் சங்க செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான 17A ஆணையை ரத்து செய்திட வேண்டும், அனைத்து நலத்திட்டங்களுக்கும் உரிமைகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி சார்ந்த பணிகளிலே கல்வி சாரா அலுவலர்கள் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 6 அம்ச கோரிக்கைகள் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள். எங்களுடைய இந்த வாழ்வாதார கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் இதை கனிவோடு பரிசீலித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அதாவது ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வானது ஒவ்வொரு வருடமும் கலந்தாய்வு நடக்கும். இந்த கவுன்சிலிங் என்று நடக்கக்கூடிய முதுகலை ஆசிரியருக்கான கலந்தாய்வு எப்பொழுதுமே முதுகலை ஆசிரியருடைய கலந்தாய்வு தலைமை ஆசிரியருடைய பதவி உயர்வுக்கு அப்புறம்தான் கலந்தாய்வு நடக்கும். ஆனால் இப்பொழுது அட்டவணை தலைமை ஆசிரியர் பதிவுகளுக்கு முன்னாலேயே அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு முதுகலை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. முதலில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை முடித்த பின்பு இந்த அடுத்தபடியாக எங்களுடைய பிஜி கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த பள்ளி கல்வித்துறையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் கல்வி சாரா அலுவலர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்குது. இதை தமிழக அரசு உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது நாங்கள் கற்றல் கற்பித்தல் பணியில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதே வேளையில் ஒவ்வொரு துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு இயக்குனர் இருக்கார், பள்ளி கல்வி இயக்குனர். அவர் கீழே இணை இயக்குநர்கள் இருக்காங்க, மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க. அதே போல தொடக்க கல்வித்துறைக்கு இயக்குனர் இருக்காரு, இணை இயக்குனர் இருக்காரு, அவளுக்கு கீழே மாவட்ட கல்வி அலுவலர். தேர்வுத்துறைக்கு இணை இயக்குனர் இருக்காங்க. அதை விடுத்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் SPD அப்படின்னு ஒரு IAS ஒரு கலெக்டரை போட்டு அவர் மூலியமாக நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் முதல்வன் திட்டம், கேரியர் கைடன்ஸ் திட்டம் என்று சொல்லி ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு செய்ய விடுவதில்லை. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு நிச்சயமாக எங்களை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை செய்வதற்கு விட வேண்டும். ஒரு மாணவர் பள்ளி கல்வியை முடித்து விட்டார், அவர் எந்த கல்லூரிக்கு சென்றுள்ளார், எந்த கல்லூரியை சேர்ந்து உள்ளார், அவர் எவ்வளவு கல்லூரியை முடித்து எங்கே வேலை பார்க்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவருக்கு குழந்தை பிறந்துருச்சா, அந்த குழந்தைய பள்ளிக்கு கூட்டு வரணும்னா இதுதான் எங்கள் வேலையா? பள்ளி கல்வித்துறையில் எங்களை ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு அனுமதிக்குமாறு மாண்புமிகு தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் கண்டிப்பாக உறுதியாக வேண்டும். இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம். அடுத்தபடியாக தலையாய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்களது பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. அதேபோல் கோயம்புத்தூரில் ஒரு முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார், பாலமுரளிங்கிற முதன்மை கல்வி அலுவலர் முதலமைச்சர் போல செயல்படுகிறார்.
எங்கள் சங்க நிர்வாகிகள் ஆசிரியர் மாணவர் சார்ந்தாக ஒரு கோரிக்கை சென்றார். அவருக்கு 17A வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆணையை வழங்குறாரு. அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அந்த கோயம்புத்தூர் முதன்மை கல்வி அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழக அரசுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தமிழக அரசு அந்த நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வைத்து தமிழகம் எங்கும் இந்த எழுச்சிமிகு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் இதை பரிசீலித்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.